பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களாகிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்வுகள் சார்ந்தும் அதையும் தாண்டி நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அதற்கு அந்த கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அதற்கான பதில்கள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்கு வழங்கப்படும். அதற்காக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0757-00555 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ குறுஞ்செய்தியின் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிர் கே பகுதியோடு இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர், குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை, சித்த மருத்துவ பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து. கடந்த வாரம் வெள்ளை சாய்தல், வெள்ளைப்படுதல், அதாவது உமன்ஸுக்கு கூடுதலாக இருக்கின்ற லியூகோரியா பற்றியும் அது வரும் காரணங்கள், அதற்கான சிகிச்சைகள் மற்றும் அட்வைசஸை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய வாரம் அதாவது மகளிருக்கு கொமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அது அவர்களுக்கே தெரியாத அது பிரச்சனையா இல்லையா என்றது பற்றி, அதாவது மாதவிடாயின் பொழுது அதிகளவான குருதி கழிதல், அது அந்த அந்த ஒரு நோய் நிலைமையை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனது மாதவிடாயின் பொழுது இழக்கப்படுகின்ற குருதி இயல்பானதா, அதாவது நோமலா அப்னோமலா என்றே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதவிடாயின் பொழுது, அதாவது மென்சுரல் சைக்கிளின் பொழுது இழக்கப்படுற ப்ளீடிங் நோமலா அப்னோமலா என்றது பற்றி முதலில் நாங்கள் சற்று ஆராய்வோம். மென்சுரேஷன், அதாவது மென்சுரேஷன் என்றா ஒரு பெண் அவளது 11வது வயதுல பூப்படைந்திருப்பா. அது ஃபர்ஸ்டா அவக்கு மென்சுரேஷன் வரும். அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மெனாக்கு என்று சொல்லுவோம். அந்த பெண் அதிலிருந்து கவனிக்கப்பட போகின்றாள். என்னத்துக்காகண்டா அந்த பெண் எதிர்காலத்தில் ஒரு குழந்தையை தரக்கூடிய ஒரு பெண்ணாக மாறுகின்றாள். அப்பொழுது அந்த 1வது வார மென்சுரேஷனை தொடர்ந்து 2வது மென்சுரேஷன் ஒரு கேப் விட்டு, அதாவது முந்தின காலத்துல ஒரு 3 months 6 months தாண்டி 2வது மென்சுரேஷன் வரும். இப்பொழுது லைஃப் ஸ்டைல் வித்தியாசப்படுறதால, ஃபுட் பேட்டர்ன்ஸால இது அடுத்தடுத்த மாதங்கள்லயே வரக்கூடும். இது நார்மல். அதாவது இந்த அதாவது 2வது முறை அதாவது மென்சுரேஷன் வர்றது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை என்றது பற்றியும் பார்ப்போம். அதாவது ஒரு ஏஜ் அட்டன் பண்ணினதுல இருந்து ஒரு 2 yearsக்கு ஒரு ஹோமோன்ஸ் எல்லாம் செட்டில் டவுன் ஆகி இருக்காது. அப்பொழுது என்ன, ஒரு மென்சுரேஷன் போது கூட ப்ளீடிங் போறது, அல்லது போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா போகிறது, அந்த நேரம் சின்ன வயிற்று வலி வர்றது, இது எல்லாம் ஒரு நார்மலான ஒரு பிரச்சனை. அது ஒரு 2 வருஷங்கள்ல அது நார்மலுக்கு வந்துடும். அதன் பின்னும் ஒரு பெண்ணுக்கு எப்படி அவளுடைய மென்சுரேஷன் ப்ளீடிங் நார்மலான்று பார்க்கறதுன்னு சொன்னா, எவ்ரி மென்சுரேஷனின் பொழுதும் நாங்கள் 3 பேராமீட்டர்ஸ்ல அதை மெஷர் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா, ஒரு மென்சுரல் சைக்கிள் அடுத்த மென்சுரல் சைக்கிள் வர்றதுக்கான இடைவெளி, அதாவது நார்மலா 28 to 35 டேஸுக்குள்ள நெக்ஸ்ட் சைக்கிள் வர வேணும். இது ஒரு பேராமீட்டர். செகண்ட் பண்ண பார்த்தோம்னு சொன்னா, அந்த மென்சுரல் சைக்கிள், அதாவது மென்சுரல் சைக்கிள்ல ஒவ்வொரு மென்சுரேஷன் வரும் பொழுதும் வர்ற அளவு, அதாவது பீரியட், அந்த ஒரு மென்சுரேஷன் வந்தா அது 5 to 7 days, 3 days or 5 days, up to 7 days வரைக்கும் இது நார்மல். அப் டு 7 days வரைக்கும் வர மென்சுரேஷன், அதுக்கு பின்னுக்கும் அவருக்கு ப்ளீடிங் போய்கொண்டே இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு அப்நார்மல் ஒரு விஷயம். 3வது விஷயம், எவ்ரி மென்சுரேஷன் பொழுதும்
மொத்தமாக இழக்கப்படுற ஒரு குருதியின் அளவு, அதாவது மினிமம், அதாவது அவரேஜ், நார்மல் அவரேஜ்ன்னு சொன்னா பார்த்தோம்னு சொன்னா 30 ml அப் டு 70 ml வரைக்கும் ஒரு மென்சுரேஷன்ல வந்து நார்மலா பிளட் வந்து இழக்கப்படும். இதுதான் என்ன நார்மலான ஒரு மென்சுரேஷன். இந்த நார்மல் மென்சுரேஷன் தெரிந்தால்தான் இனி வரப்போற இயல்பற்ற அல்லது அப்நார்மலான மென்சுரேஷன், அதாவது அப்நார்மல் மென்சுரேஷன் ப்ளீடிங் அண்ட் அப்நார்மல் மென்சுரல் ப்ளீடிங்கை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். ஒரு பெண் அதாவது அரௌண்ட் 40 இயர்ஸுக்கு வந்தால் அந்த மென்சுரேஷனில் வந்து ப்ளீடிங் வந்து கூடவா குறைவா போகிறதா, கூடுதலாக போகிறதா, அல்லது மென்சுரல் சைக்கிளுக்கு இடைப்பட்ட நாட்கள் வந்து வித்தியாசப்படுதான்னு சொல்லி பார்த்தா அந்த பெண்ணே தனக்கு மெனாபோஸ் வரப்போகுதுன்றதை தானே அசியூம் பண்ணி கொள்ளுவாள். ஆனால் அது தவறு. என்னன்னு சொன்னால் நார்மலாக வர மென்சுரல் சைக்கிளோட பீரியட் வந்து ஒரு 28 to 35 days சொன்னா இருந்தும் ஒரு 2 days 3 days முன்னுக்கு வாரது அது நார்மல். அதையும் தாண்டி ஒரு நாள்ல வந்து மாசத்துல வந்து 2 தரம் வருகுது, அல்லது வந்து என்ன வந்த ப்ளீடிங் வந்து அந்த வந்த மென்சுரேஷன் போது இழக்கப்படுற மென்சுரல் ப்ளீடிங் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அப்படியான ஒரு விஷயம் வந்தா அவ வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணாக வருகின்றாள். இவ்வளவு நேரமும் அதாவது அப்நார்மல் மென்சுரல் ப்ளீடிங் எப்படி வரப்போகின்றது என்ற ஆரம்ப நிலைமைகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தோம். அடுத்த வரும் கிழமைகளில் இதன் விரிவாக்கங்களை பற்றி பார்ப்போம். நன்றி.